எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 20 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக். எலக்ட்ரிஷியன். யாரெல்லாம் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறீங்களோ, தென் மோட்டர் ஒர்க், தென் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர், யாரெல்லாம் இந்த ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, பவர் வேகமாக வரும். கரண்ட் இல்லைன்னா தயவு செய்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். மோட்டரில் வேலை செய்யும் போது எதாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க. எலக்ட்ரிஷியன் யாரெல்லாம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் எலக்ட்ரிஷியனாக உங்களை பற்றி யோசிங்க. பாதுகாப்பாக இருங்க. மழை காலத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எலக்ட்ரிஷியன். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இபி டிபார்ட்மெண்ட், அவங்க டிஎன்இபி டிபார்ட்மெண்ட் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு போஸ்ட் மரத்தில் போயிட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் பார்க்குறீங்கனாலும் பாதுகாப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு, மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் பண்ணிடாதீங்க தயவு செய்து. ஸ்பாட்டில் கரண்ட் போய் வரும், நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாமே அடி வாங்கிடும் உங்களுக்கு. அதேமாதிரி வீட்டில் இருக்க பெண்மணிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிவி, இந்த ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. மழை காலத்தில் பாதுகாப்பாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நிறைய ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. அதேமாதிரி வெடி வெடிக்கும் போது பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். எலக்ட்ரிஷியன் மெயின் எலக்ட்ரிஷியன், இபி டிபார்ட்மெண்ட் இவங்களாம் ஒர்க் பண்ணுறவங்களும் ஒரு மனுஷன்தான். அவங்களும் பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த வழியில் கரண்ட் ஒயர் கம்பிலாம் அறுத்து போய் கிடக்கும். பார்த்து நடங்க. வண்டியில் போகிறவங்க, தென் சைக்கிள், பஸ்ஸு, ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஏதாவது இன்சிடெண்ட் இருக்கான்னு பார்த்து பாதுகாப்பாக போங்க. சரிங்களா? ஆமாம், ரொம்ப அர்ஜென்ட்டாக போகாதீங்க. வேகமாக போய் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட் நண்பா. அதனால் நீங்கள் யாரெல்லாம் எலக்ட்ரிஷியனோ அவங்க பாதுகாப்பாக இருங்க. இபி டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ, டிஎன்இபி, ஸோ அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுமக்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மழை காலத்தில் கரண்ட் ஒயர் அறுந்து போய் கிடக்கும். தென் மிக்சி கிரைண்டர் எல்லாம் ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா சரி பார்த்துக்குங்க. அலட்சியமாக இருந்துடாதீங்க. நம்மளுடைய அலட்சியத்தினால ஒரு உயிர் இல்லை, பல உயிர் போகக்கூடாது. நம்மளால் நியூஸ் எடுத்தாலே இதான், கரண்ட் ஒயர் அறுந்து போய் 4 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்சி அப்படியே போயிட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டு பவர் அந்த அந்த சுவிட்ச் பாக்ஸில் மழை தண்ணி ஃபுல்லாக வந்துருக்கு. இவங்க கவனிக்கல, சுவிட்சை போட்டதும் ஷாக்கில் அடித்து செத்து போனவங்க இருக்கிறாங்க. நியூஸ் எடுத்தாலே இதாங்க. அதனால் ஃபெஸ்டிவல் டைமில் உங்களை பாதுகாத்துக்குங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை நீங்களே பாதுகாக்கலைன்னா வேறு யாரையும் பாதுகாக்க முடியாது. எலக்ட்ரிஷியன் தயவு செய்து அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். அவங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது, உங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான். மீட்ரு போட்டியெல்லாம் செக் பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஒயரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாரும், ஸோ மெக்கானிக்கல் எல்லாருமே சரி, இபி டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். மை பாய் சீ லேட்டர், உங்கள் சுகன்யா. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். பை பாய் சீ லேட்டர், உங்கள் சுகன்யா.